தற்போதைய அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் சுட்டெரித்து வரும் கோடை வெயிலால் நேற்று தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா மோனிஷா, நெல்லை மாவட்டத்தில் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் தினந்தோறும் 100 டிகிரிக்கும் தாண்டி வெயிலின் தாக்கம் என்பது இருப்பதன் காரணமாக பகலில் பொதுமக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது. கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாகவே காணப்படுகின்றன. மேலும் பிற்பகல் வேளைகளில் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்துக் கொண்டு வரக்கூடிய நேரடியாக பார்க்கிறோம். மேலும் அப்படியே வரக்கூடிய சாலையில் வரக்கூடிய பொதுமக்கள் குளிர்பான கடைகளை தேடி சென்று தங்களுடைய சூழலில் இருந்து கொண்டு வருகிறது. திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை, கொக்கரகுளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில எப்போதுமே கூட்டம் மிக அதிகமாக காணக்கூடிய பகுதியாக உள்ளன. தற்போது வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்களின் நடமாட்டம் வெகுவாக குறைந்துள்ளது. மேலும் வரக்கூடிய பொதுமக்களும் குளிர்பான கடைகளான பல ஜூஸ், இளநீர், பதநீர், நொங்கு, கூழ் உள்ளிட்ட குளிர்பான கடைகளை தேடி சென்று மிக அதிகமாக பருகி கொண்டு வருகிறார்கள். இன்னும் அக்னி நட்சத்திரம் துவங்கப்படாத இந்த சூழ்நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் நீர் நிலைகளை தேடிக்கொண்டு சென்று கொண்டு வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் களக்காடு, தலையணை, மணிமுத்தாறு அருவி, அகஸ்தியர் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளுக்கும் தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இந்த வெயிலின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்காக அங்க சுற்றுலா பயணிகளும் குவிந்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேலாக இந்த வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். மோனிகா. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.